வணக்கம், வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம கடகராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் 2025ஆம் ஆண்டோட பிப்ரவரி மாத பலன்கள் எப்படிங்கறத பார்க்கலாம். உங்களோட கேள்வி என்னங்கிறது புரியுது. நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அதாவது அஷ்டமசனி எனக்கு எப்பதான் முடியும், எனக்கு இந்த பிரச்சனை எப்பதான் முடியும், எனக்குன்னா வேலை இல்லை, எனக்கு நிரந்தரமான வேலை இல்லை, எனக்கு தொழில முன்னேற்றம் இல்லை, எனக்கு குடும்பத்துல நிம்மதி இல்லை, எனக்கு திருமணம் அமையுமா இல்ல அமையாதா, எனக்கு படிப்பு வருமா இல்ல வராதா அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் இருக்கு. எனக்கு உடல்நிலையில எப்பதான் நான் நல்லா இருப்பேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு கையில காசு, எனக்கு சொத்து பத்து எதுவுமே வேண்டாம், எனக்கு உடல்நிலை எப்ப சரியாகும் அப்படின்ட்டு நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பிரச்சனைகளை கடந்த 2.5 வருடமா நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க கடகராசி என்பர்களே. உங்களுக்கு என்னன்னா இன்னும் ஒரே ஒரு மாதம் பொறுத்துக்கிட்டா போதும். ஒரே ஒரு மாதம் மார்ச் எண்டுல சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதனால நான் ஒரே ஒரு மாதம் மட்டும் நீங்க பொறுத்துக்கிட்டு இருந்தா போதும். மற்றது எல்லாமே உங்களுக்கு படிப்படியே சரியாக போகுது அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதை தான் நான் உங்களுக்கு இப்பவும் இந்த வீடியோல நான் அதை தான் உங்களுக்கு உணர்த்துறேன். சரிங்களா? அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு பழமொழியை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்க கேட்பீங்க, அதுக்கு நான் எவ்வளவு அடியை தான் பொறுத்துக்கிறது, நான் உட்கார்ந்தாலும் அடிபடுது, நான் எந்திரிச்சாலும் அடி கொடுக்குறாரு, படுத்தாலும் உருண்டாலும் அடி கொடுக்குறாரு அப்படின்னு இருப்பீங்க. பட் ஆனாலுமே நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அதை பத்தி எல்லாம் ஒரு ஓகே, அதெல்லாமே ஒரு கடந்து ஒரு பாடம்னு நினைச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணுமோ அப்படிங்கறது ரெடி ஆகுங்க. அடுத்து வர காலகட்டம் ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ பிப்ரவரி மாதத்துல எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா, கடகராசி என்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் வேலை, தொழில், வருமானம் இந்த மூணு எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா அஷ்டம சனி இருக்கிறார். சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஒண்ணு, உங்களோட 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு செவ்வாய் பகவான். அதுவும் அந்த அளவுக்கு கொஞ்சம் சாதகமான பொசிஷன் இல்ல. ஓகேவா? அடுத்து உங்களுக்கு என்னன்னா, சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி பயிற்சி ஆவாரு. அதுக்கு அடுத்து புதன் பகவான் உங்களுக்கு பிப்ரவரி 11ஆம் தேதியே உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்களோட 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா கிரகமும், உங்களுக்கு சில கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. சனி பகவான் அஷ்டம சனி, சூரியன் 8ஆம் இடத்துல வராரு. உங்களுக்கு 2ஆம் அதிபதி அவர் தான், அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துல வராரு. அதே மாதிரி புதன் பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல வராரு. அப்போ நீங்க பயப்படுவீங்க, எனக்கு இப்போ கடைசி மாதம் ரொம்ப எனக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய மாதமா அப்படின்னா. நான் எப்படி சொல்றேன்னா, நான் இதுல ஒரு விதிவிலக்கு வச்சிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு புதன் யார் அப்படின்னா 3ஆம் அதிபதி அவர் தான், 12ஆம் அதிபதி அவர் தான். அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போறப்ப விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இருக்கும். விபரீதமா ஒரு விஷயம் நடக்கும், அது திடீர்னு உங்களுக்கு ஜாக்பாட் அமையும். அதாவது திடீர்னு நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்ணி ஏதோ இன்டர்வியூ எழுதிருப்பீங்க, அது உங்களுக்கு எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, அது இதெல்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி. அது அவங்க அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, வாங்க நீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஆர் செலக்டட் அப்படிங்கிற மாதிரி. அது அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நடக்காது, சில பேருக்கு அது நடக்கும். இந்த பிப்ரவரி மாதத்துல இதை குறிச்சு வச்சுக்கோங்க. ஆனா இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த சிக்கல்கள் எப்படின்னா, இன்னும் அஷ்டம சனி இருக்கு. 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போறாரு பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன். அதனால வருமானத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் டைட் ஆகும். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் டைட் ஆகும். அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஃபினான்ஷியல் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி இருந்தா கொஞ்சம் முன்னாடியே முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கோங்க. ஒரு சேவிங்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பண பற்றாக்குறை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். இல்லைன்னா தேவையில்லாத வீண் விரயமும் ஆகலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற, 8ஆம் இடத்துல சனி பகவான் சூரிய பகவான் இருக்கிறதுனால வீண் விரயங்கள் ஏற்படலாம். அதுக்கு நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. இதான் நான் சொல்ல வரேன். சோ அப்போ இப்போ வேலை இல்லாத நபர்கள் என்ன, சில பேருக்கு வேலை திடீர்னு கிடைக்கலாம், சில பேருக்கு எனக்கு எப்படா வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நபர்களா இருந்தா ஒரு மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணுங்க, அதோட பாசிட்டிவ் இப்பவே தெரிய ஆரம்பிக்கும். ஆனா அதோட முழு பலன்கள் உங்களுக்கு மார்ச் மாதத்துல இருந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லிட்டேன். சோ வேலையில் இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா, நான் ஏன்டா வேலையில இருக்கிறேன் அப்படிங்கிற, நான் ரிசைன் பண்ணான்னு இருக்கேன், ஆனா எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது, அதனாலதான் நான் பல்ல கிடைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்ட்டு நிறைய கடகராசி என்பர்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்க, கமெண்ட்ல சொன்னீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. ப்ரொமோஷன் இல்லையா, பாலிடிக்ஸா, கொஞ்சம் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஏதோ ஒரு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்கா, ஒர்க் ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த டைம்ல எந்த ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டாம். வேற பக்கம் வேலை மாத்துறதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, பட் பெருசா எதிர்பார்க்காதீங்க. மார்ச்சுக்கு அப்புறம் அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் பாசிட்டிவா சேஞ்ச் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ண போறீங்க அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. நீங்க நுனி
அந்த டிப் வரைக்கும் வந்துட்டீங்க, கொஞ்சம் பாயிண்ட் வந்துட்டா நீங்க சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி. அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து பிசினஸ் செய்யற நபர்களா இருந்தா உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்து ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு. சில பேர்த்துக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு நல்ல பெரிய ஆர்டர் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல சில பேர்த்துக்கு நடக்கும். ஆனாலுமே வந்து பெருசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறதோ அதெல்லாமே இந்த டைம்ல வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்றதாகட்டும், அதுக்கு கடன் வாங்குறதாகட்டும், அது எல்லாமே ஏன்னா என்ன என்ன நினைப்பீங்கன்னா அஷ்டம சனி முடிய போகுது, அப்ப இப்பவே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்க நீங்க லாக் ஆகிடுவீங்க. அதனால பொறுமையா விஷயத்த வந்து மூவ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப பினான்சியலா உங்களுக்கு வருமானத்துல வந்து சில பல பற்றாக்குறைகள் வரலாம், தேவையில்லாத வீண் விரயங்களும் வரலாம். அதுக்கு நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. பெருசா எந்த ஒரு மூவும் எடுக்காதீங்க. பிசினஸ் ஆகட்டும் வேலையாகட்டும் பெருசா எந்த ஒரு மூவ்மெண்ட் எடுக்காம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர்த்துக்கு திடீர் ஜாக்பாட், திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பா ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா 9ஆம் இடத்துல வந்து ராகுவும் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால 9ஆம் இடம்னா இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ராகு பகவானும் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால சில பேருக்கு திடீர்னு லக்கு ஜாக்பாட் அடிக்கும். அதனால வந்து நீங்க அந்த நான் ஒண்ணுதான் சொல்றேன், உங்களுக்கு வந்து கடினமா முயற்சி செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து குடும்பம், இந்த திருமணம் எல்லாம் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் திருமணத்துல அவசரப்பட வேண்டாம். இன்னும் அஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இருங்க, பாருங்க. ஆனா ரொம்ப நல்ல பீரியட்லாம் நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? அடுத்து வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா சூரியன் புதன் இவங்க எல்லாம் வந்து 7ல இருந்து 8ஆம் இடத்துக்கு போறதுனால நான் என்ன சொல்றேன்னா மாணவர்களுக்கு நல்லா படிக்கிற நபர்களா இருப்பீங்க. ஆனா வந்து என்னன்னா ஹெல்த்ல ஏதோ ப்ராப்ளம் வர மாதிரி ஆரம்பிக்கும். ஏன்னா மார்ச்ல வந்து அந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும், போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் வரும், ஏதாச்சும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வரும். இந்த டைம்ல ஹெல்த்தை கூடுதலா கவனமோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாருமே சரி இன்னும் அஷ்டம சனி முடிய போகுது, அப்ப நம்ம வந்து ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கறது தான் நீங்க இருக்கக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்றேன். அதே மாதிரி தேவையில்லாம டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க, அதாவது டைவர்ட் ஆகாதீங்க. படிப்புனா படிப்பு மட்டும்தான். அடுத்து நல்ல காலேஜ், அடுத்து நல்ல லைஃப், நல்ல ஜாப், அப்புறம் நல்லா செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வச்சுக்கிட்டு படிங்க, நல்லா வருவீங்க. பட் ஹெல்த்ல கூடுதலா கவனம் வேண்டும். கான்சென்ட்ரேஷன் படிப்புல மட்டும் இருக்கணும். மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ற நபர்களா இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையா ட்ரை பண்ணுங்க, கடின முயற்சி போடுங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது என்ன தடைகள் வந்தாலுமே கண்டிப்பா இந்த டைம் நீங்க அடிச்சுவீங்க. பட் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த பொறுமை, அந்த கடின முயற்சி மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அடுத்து வந்து பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு என்னன்னா நீங்க வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸா தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி சூரியன் வந்து 8ஆம் இடத்துல போறதுனால குடும்பத்துல தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்த வந்து நான் இதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்லயே ஆகட்டும் வெளியிலே ஆகட்டும், அதை வந்து உங்களால வந்து முடிச்சு கொடுக்க முடியாது. அப்ப தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படும். இதனால வந்து நீங்க கப்பு சுப்புன்னு இருந்துருங்க. நீங்க இருக்கிறீங்களா அதோட இருந்துக்கோங்க. நான் இதை பண்றேன் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா நீ தானே பண்றேன்னு சொன்ன, ஏன் பண்ணல அப்படின்ட்டு அது தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படும். நீங்க ஒரு விஷயத்த பேச போனாவே அது பிரச்சனையா மாறும். அதனால இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் வந்து நீங்க கடைசி ஒரு 13 நாள் 10 நாள் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லத்தரசிகள் பெண்களுக்கு நீங்க நிறைய பிளான் வச்சிருக்கீங்க, எனக்கு புரியுது, எல்லா கஷ்டமும் இருக்கதான் செய்யுது. பட் கொஞ்சம் ஒரு மாசம் பொறுத்துக்கோங்க. இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து உடல்நிலையில ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நான் அஷ்டம சனி இருக்கிறதுனால கூடுதலா விழிப்புணர்வோட இருங்க, கரெக்டா ட்ரீட்மெண்ட் போங்க. ஏன்னா இந்த இப்போ வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், என்னன்னா இனி என்ன அஷ்டம சனி முடிய போகுது, இதுக்கு மேல நான் ஏன் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்காதீங்க. நீங்க என்னன்னா எப்போ இருக்கிற மாதிரி கூடுதலா ஹெல்த்ல வந்து கேரோட இருந்துக்குவாங்க, கரெக்டான ஃபுட்டை எடுத்துக்குவாங்க, கரெக்டா தூங்குங்க, இந்த விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்றப்போ ஓரளவுக்கு மைண்டும் உடலும் கிளியரா இருக்கும், ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னே சொல்றேன். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஆனா கொஞ்சம் கூடுதலா இருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. நீ என்ன அஷ்டம சனி முடிய போகுது அப்படிங்கறதால இருக்காதீங்க. கூடுதலா உண்ணாமே ஹெல்த் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. பட் அஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் டேக் கேர் அப்படிங்கறத நான் சொல்றேன். அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு முதல் உங்களோட ஹெல்த்தை கரெக்டா பாத்துக்கோங்க, ட்ரீட்மெண்ட் கரெக்டா போங்க, உங்களோட மெடிசன்ஸ் கரெக்டா எடுத்துக்கோங்க. இது எல்லாமே எடுத்துட்டு இருங்க. சரி நான் வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கேன், நான் பெருசா ஏதாவது பண்ணலான்ட்டு இருக்கேன், என்னால் பண்றதுக்கு இந்த டைம் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் தயவு செய்து வேண்டாம், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்க. பெருசா எந்த ஒரு இது பண்ணாதீங்க.
பிளான் பண்ணி வைங்க. அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு கொண்டு வாங்க. பொறுமையா பண்ணலாம், அவசரம் வேண்டாம். ஏன்னா உன்னா வந்து உங்களுக்கு அஷ்டம சனி முடியல. அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல்நிலையில தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருங்க. பெரிய ரிஸ்க் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாம நீங்க இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை தான் நான் வந்து கடகராசி என்பவர்களுக்கு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஓவராலா வந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னா, சில பேர்த்துக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு சில பேர்த்துக்கு இருக்குது. ஆனா எல்லாருமே கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருக்கணும். எந்த ஒரு ஃபீல்டுல இருந்தாலுமே, கவர்மெண்ட் ஜாப்பா இருந்தாலும் சரி, பிரைவேட் செக்டரா இருந்தாலும் சரி, குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி, படிப்புலயே இருந்தாலும் சரி, ஹெல்த்ல இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருக்கு. ஏன்னா அஷ்டம சனி முடியதான் போகுது, பட் இன்னும் முடியல. அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதனால கொஞ்சம் கூடுதலா நம்ம எவ்வளவு வந்து ரெடியா இருக்க முடியுமோ அவ்வளவு ரெடியா இருந்துட்டோம்னா அடுத்த வர ஒரு ஃபேஸ் வந்து ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலமா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது எந்த ஒரு தப்பு இல்லை. அதை தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். ஸோ ஓகே, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட கொஞ்சம் ஒரு விவேகத்தோட நீங்க அப்படியே கடந்து வர்றது பிப்ரவரி மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். தேவையில்லாம கோவப்படாதீங்க, வீண் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க குடும்பத்துல. இதை மட்டும் பண்ணுங்க. உடல்நிலையில கூடுதலா கவனமோடு இருங்க. ஓகே, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட சேனல்ல நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாப்பீங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.